ஹாய் நண்பா நண்பீஸ். கோல்ட் லோன் விஷயமா ஒரு சில முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. அதெல்லாம் என்னென்ட்டு இந்த பதிவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் லோன், சில்வர் லோன் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மாற்றங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜூன் 6 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா லோன் டு வேல்யூ. இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 75% இருந்துச்சு. அதாவது தங்க மதிப்பில் 75%க்கு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கலாம் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 85% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தங்க மதிப்பில் 85% வரைக்கும் கடனாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய எல்டிவி வரம் பார்த்தீங்கன்னா வட்டி உட்பட 2 லட்ச ரூபாய் வரையிலான மொத்த கடன் தொகைகளுக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வைக்கிற தங்கம் பார்த்தீங்க 1 லட்சம் மதிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 75,000க்கு பதிலாக 85,000 வரைக்கும் கடனாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரூல்ஸ் வந்து அடுத்த வருஷம் நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2.5 லட்சத்துக்கும் குறைவான கடன்களுக்கு மதிப்பீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் 2 லட்சத்துக்கு கம்மியாக தங்க நகை கடன் வாங்குறீங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருமான மதிப்பீடு, கடன் சோதனைகள் இதெல்லாம் நடத்த வேண்டாம், பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க. இந்த நடவடிக்கையினால் குறைந்த வருமானம் கொண்டவர்களாகட்டும் கிராமப்புற கடன் வாங்குபவர்கள்லாம் கோல்ட் லோன் ஈஸியாக வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடனுக்கான வட்டி அசல் தொகையெல்லாம் 12 மாதத்துக்குள்ள திருப்பி செலுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. 12 மாதத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி அடமானம் வைப்பவர்களுக்கான வரம்பு இருக்குது. தங்க நகைகளுக்கு 1 கிலோ வரைக்கும் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா 50 கிராம் வரைக்கும் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளி நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் லிமிட் இருக்குது. வெள்ளி நாணயங்களாக இருந்தால் 500 கிராம் வரைக்கும் லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து எல்லா பேங்க்குக்கும் எல்லா கடன் வாங்கும் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்டு லோன், சில்வர் லோன் யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து கடன் அமௌண்ட்டை வந்து திருப்பி செலுத்தி அப்புறமா அதிகபட்சமாக 7 நாட்களுக்குள்ளே அந்த நகையை வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் தாமதமாச்சுன்னா கடன் அடைத்தவருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் இழப்பீடாக செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோன் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொடுத்தாகணும். 7 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் 5,000 கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அடமானம் வைக்கப்பட்ட நகை தொலைந்து போனாலோ இல்லை சேதமடைந்தாலோ அது முழு பொறுப்பு பார்த்தீங்கன்னா நிறுவனங்களே சாரும் சொல்கிறாங்க. பேங்க்கும் நிறுவனங்களே சாரும். அவங்க தான் கடனாளிக்கு முழுமையாக இழப்பீடு வழங்க வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏல செயல்முறை வந்து வெளிப்படையாக இருக்கணும். அதாவது அக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கியவர்கள் கடனை ப்ராப்பராக திருப்பி செலுத்தல தவறி விட்டாங்கன்னா அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தை வந்து ப்ராப்பராக ஏலம் விடணும். ஏலம் விடத்துக்கு முன்னாடி யாருக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட ப்ராப்பராக அறிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் ப்ரைஸ் அதாவது இருப்பு விலை பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பில் குறைந்து 90% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இரண்டாவது ஏலம் தவறிச்சுன்னா 85% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏலத்தில் இருந்து கூடுதலாக கிடைத்த தொகையை வந்து 7 வேலை நாட்களுக்குள்ளே கடன் வாங்கியவரிடம் திருப்பி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் மொழியில் தான் பார்த்தீங்கன்னா தெளிவான தகவல் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடன் ரூல்ஸு, மதிப்பீடு விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் பிராந்திய மொழியில் மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் படிப்பறிவு இல்லாத கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு சுயதின சாட்சியின் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய கட்டமைப்பு ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.